5 விதமான நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவை அப்படின்னு வேதம் சொல்லுது. முதலாவது நமக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடிய மென்டார் தேவை. நீதிமொழிகள் 27:17 எப்படி இருக்கு? இரும்பை இரும்பு கரிக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கரிக்கிடுகிறான் அப்படின்னு. 2வது நமக்கு நல்ல பார்ட்னர் தேவை. கலாத்தியர் 6:1-2 எப்படி இருக்கு? சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள் அப்படின்னு. 3வது நல்ல என்கரேஜ் பண்ணுகிற நபர்கள் தேவை. 1 தெசலோனிக்கர் 5:11 எப்படி இருக்கு? ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவர் தேற்றி ஒருவருக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அப்படின்னு. 4வது நமக்கு நல்ல ரோல் மாடல் வாழ்க்கையில தேவை. நீதிமொழிகள் 13:20 எப்படி இருக்கு? ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான் அப்படின்னு. 5வது நமக்கு நல்ல நண்பர்கள் தேவை. பிரசங்கி 4:9-12 எப்படி இருக்கு? ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதனாலும் அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே.